ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கருவாடு வதக்குறதுன்னு சொல்லுவோங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பார்க்க போகிறோம். நான் வந்து நடுவில் இருந்து தான் வீடியோ எடுத்துருக்கேங்க, ஃபஸ்ட்டு இருந்து எடுக்க முடியலை, சாரி. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன், அதை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு நெய் மீன் கருவாடு வந்து ஒரு 3 துண்டு நல்லா அதை சுடுதண்ணியில் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை அது கூட கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 10 பச்சை மிளகா அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. எதுவுமே இல்லைங்க, ஃபஸ்ட்டு எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த பச்சை மிளகாய் வெடிக்கும் இல்லைங்களா, அதனால இந்த மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா அது வதங்கிடும். அது கொஞ்சம் வதங்கினோடனேவும் ஒரு 50% வதங்கவும் அது கூடயே நீங்கள் வந்து இதை சேர்த்துக்கோங்க, வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. அது கூட கொஞ்சோண்டு உப்பு அப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்க விட்டுருங்க. வெங்காயம் வதங்கிருச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் ஓரங்கள் எடுத்து விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா கருவாடு, அதையும் வந்து அது கூட போட்டுட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த வெங்காயத்தெல்லாம் சுற்றி எடுத்து அது மேலே போட்டுட்டு ஒரு 2 நிமிஷங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை வேக விடுங்க. ஏற்கனவே பாதி சுடு தண்ணியில் வெந்திருக்கும் இல்லைங்களா, அதனால் பாருங்கள் சுவையான கருவாடு நல்லா ரெடி ஆகிடுச்சு. அது ஈஸியாக கருவாடு சீக்கிரமே வெந்துடும். நம்ம கருவாடில் ஆல்ரெடி உப்பு இருக்கிறனால கொஞ்சம் அளவாகவே வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. கருவாடு ஸ்மெல் பிடிக்காது இது மாதிரி இருக்கவங்கெல்லாம் இந்த வெங்காயம் பச்சை மிளகாவே சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். நீங்கள் வந்து பழைய சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், ரச சாதத்துக்கு கூடயும் வச்சு சாப்பிட்லாம், சாம்பார் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாட்டில் அப்படியே கூட போட்டும் கூட நம்ம பரசி சாப்பிட்லாம். அப்புறம் வந்து சுடு கஞ்சிக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து நிறைய மிளகாத்தூள் அந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணுறதை விட இப்படி ட்ரை பண்ணுறது நல்லாயிருக்கும். இப்போ நான் எது கூட வச்சு சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா பழைய சாதத்துக்கு கூட தான் வச்சு சாப்பிட்டேன். இது பழைய சாதமும் அது கூட இந்த கருவாடும் வச்சு சாப்பிட்டேன். பழைய சாதம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது கூட கொஞ்சம் தயிர் ஊற்றிட்டு உப்பு போட்டு நல்லா அது கூட இந்த கருவாடையும் நல்லா வச்சு சுட சுட செஞ்சிடணுங்களா, நல்லா வச்சு சாப்பிட்டோங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஈஸியான மெத்தடுங்க, அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கழுவிட்டு நீங்கள் கருவாடு மட்டும் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.